கண்டிப்பாக தேமுதிக போட்டியிடுகிறது. ஏன்னா இன்னைக்கு நாம திமுக தலைமையிலான கூட்டணியில அங்கம் வகித்திருக்கிறோம், அவர்களிடம் பேசி இருக்கிறோம். அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர்களும் இன்றைக்கு 3 மணிக்குள் எங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் என்பதை அது 3 மணிக்கு மேல் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய சொல்லிட்டேன். நான் யூஸ்வலா யூடியூப்ஸ் பார்க்கறது கிடையாது, எங்க நிர்வாகிகளுக்கே அது தெரியும். இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேங்க, உண்மைக்கு புறம்பாக அது 0.1% கூட உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. தேமுதிகவை பத்தி குறை சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. லஞ்ச ஊழல் வழக்கு இருக்கு, சொத்து குவி வழக்கு இருக்கு, கள்ளச்சாராய வழக்கு இருக்கு, குண்டர் சட்டத்துல கைது இருக்கு, ஏதாவது கனிம வள கொள்ள வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றம் தேமுதிக மேல யாராவது சுமத்த முடியுமா? ஒரு குற்றம். 21 வருஷ கட்சி, 29 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு தலைவர், எதிர்கட்சி தலைவரா சட்டசபைக்கு போன ஒரு கட்சி, ஒரே 1% ஏதாவது தேமுதிக மேல யாராவது களங்க விளைவிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இந்த கட்சியை எப்படி அவமானப்படுத்தணும், எப்படி ஒரு நெகட்டிவா இத புரோபகண்டா பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவர்களுக்கு தெரிந்தது 2 விஷயம்தான். எப்படி கேப்டனை தவறானவரா குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவா மக்கள் கிட்ட கொண்டு போனாங்களோ, அது போல இன்னைக்கு என் மீதும் எங்க தலைமையின் மீதும் கழகத்தின் மீதும் குற்றம் சொல்லணும்னா 2 தான் சொல்ல முடியும். ஒன்னு பேரம் இல்ல பேட்டி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாததுனால இன்னைக்கு அதையே பிடித்து மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அவங்க சொல்றதுல 1% கூட உண்மை இல்லை என்பதை சொல்பவர்களுக்கே திருப்பி அறிவுரை சொல்லக்கூடிய அளவு அவங்க போடும் பதிவுகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை அவங்க போடுற செய்திகள் மூலமாகவே அவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது.